அவங்க அப்பாவோட நம்பரை கலெக்ட் பண்ண சொன்னனே, கலெக்ட் பண்ணிட்டியா? பாஸ் 3வது வீடு தானே, போய் நம்பர் வாங்கிட்டு வந்துடவா? என் புள்ளிய கடத்தி ஒண்ணு வச்சுன்னு சொன்னான். பாப்பாவோட அப்பா நம்பரை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்பனா அதில் அடிச்சு கொடு. நச்சு நச்சு நச்சுன்னு போனு சமைக்க விட மாட்டேங்குது. ஹலோ, குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கே. ஹலோ ஹலோ, யாருங்க? யார் நீ? யார் நீயா? போன் பண்ணது நீங்க, என்ன கேக்குறீங்க? நானா? நான் பாஸ். இலவச பஸ் பாஸா இல்ல மொட்டை பாஸா? ஏய், என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ண. அதிகமா பேசுனேன், வந்த சுட்டுடுவேன். வா வா. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன், குருமாலாம் வச்சிட்டேன். நான் தேய்ச்சி கொடுக்க நீ சுட்டு கொடுத்துரு. அப்பா, ஒரு வேலை மிச்சம். பாஸ் பாஸ் ஸ்பீக்கரை போட்டு விடுங்க பாஸ். ஓபன் ஸ்பீக்கர் போடுங்க. மைக்ல போடுங்க. மைக்ல போடுங்க. போன முதலாளிகிட்ட கொடு. நீ யாருன்னு சொல்லியா? முதலாளிகிட்ட தரது அப்புறம் பாக்குறேன். நான் தான் பாசுன்னு சொன்னேன்ல. என்ன பேரு பாசு சூசுன்னுட்டு? என்ன விஷயத்த சொல்லு. போன முதலாளிகிட்ட கொடு. முதலாளி வீட்டுல இல்ல, விஷயத்த சொல்லு. காரு வீட்டு வாசல்ல நிக்குது, நான் பாத்துட்டு தான் வந்தேன். காரு ரிப்பேர் ஆயிதான் 1 மாசமா கிடக்குது. முதலாளி பைக்ல போயிட்டாரு வேலை விஷயமா. சரி, வெளியில போனவரு செல்லு எடுக்காமையா போனாரு? கூப்பிட்ட அந்த ஆளு போன்ல தானே, முதலாளி போன்ல தானே நான் பேசுறேன், அது தெரியலையா? அவரு சார்ஜ் போட்டு போயிட்டாரியா? என்ன விஷயம் சொல்லியா? எனக்கு வேலை கிடக்கு அடுப்புல வேற. ஜபார், எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். என்னது 1 கோடி ரூபாயா? காரு ரிப்பேர் ஆகி 1 மாசமா கிடக்கு, அது ரிப்பேர் பண்ண முடியல, மளிகை ஜாமான் வாங்க முடியல, மளிகை கடைக்காரன் வர்றான், ஈபி பில்லு கட்ட முடியாம பீச பிடிங்கிட்டு போயிட்டான். எனக்கு சம்பளம் போட்டு 6 மாசம் ஆகுது, ஒண்ணுமே இன்னும் வழிய காணோம். பணம் வேணும், பணம். 1 கோடி ஓவா. இங்க பால் வாங்கவே பரித வைக்குது, 1 கோடி ஓவா வேணுமாம்ல. என்ன பாஸ் இவ்வளவு கதை சொல்லுது? ஆமாம் பாஸ், என்ன இவ்வளவு நேரம் பேசுது அது? ஜபார், உன் வீட்டுல லைட் எரிஞ்சு நான் பார்த்தேன். அது இன்வெர்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் பேட்டரி தீர போது இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. பாஸ் புள்ளைய கடத்தி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க பாஸ். பாஸ் கொன்னுடுன்னு சொல்லுங்க பாஸ். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். பைத்தியாங்களா, அது வேலைக்கார ஆயா. அது பாட்டு புரியாம போயிட்டு போலீஸை சொல்லிட்டுனா என்னடா பண்றது? அவன் அப்பனாவது நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆயிர்மேன் பயந்துக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம இருப்பான். இதுகிட்ட சொல்லக்கூடாது. சரி, உன் முதலாளி வந்தோடனே நான் போன் பண்ண சொன்னோன்னு போன் பண்ண சொல்லு. அப்பா, நீங்க பேசின வரைக்கும் நல்லவரா தெரியுறீங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய் எங்க முதலாளிக்கு கடனா கொடுத்தீங்கன்னா என்னோட 6 மாச சம்பளம் பாக்கிய வாங்கிடுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரொம்ப புண்ணியமா போகும்பா. ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்கப்பா. போய் 8 புள்ளைய தூக்கிட்டு வாங்கடா. நான் 3வது புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதாச்சும் 5 பைசா புரஜன இருக்காடா? இந்த ஏறு, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நீங்க 2 பேரும் முகத்தை கட்டிக்கிட்டு இத கண்ணை குத்து விட்டு கொண்டு விட்டுட்டு வந்துடணும். புரியுதா? பாஸ் நீங்க விட்டுட்டு வர சொல்றீங்க பாஸ். மாடி வீடுலாம் இருக்கு, கார்லாம் இருக்கு, எதுவுமே இல்லாம இருக்கும். வச்சிருப்பாங்க பாஸ். விட வேணாம், வச்சுக்குவோம். பேசுங்க, பேசி பாருங்க. டேய், மாடி வீடு, காரு, பைக்கு, டிவி, மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது மாரி எல்லாமே லோன்ல தர்றாங்கடா. இப்ப வீடு கட்டணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கே உடனே உன் தரிசை கொண்டு போய் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கே லோனு தர்றாங்கடா. எவன் பணக்காரன் எவன் ஏழைன்னே கண்டுபிடிக்க முடியல. பணக்காரன்லாம் ஏழை மாரி வேஷம் போடுறான், ஏழையெல்லாம் பணக்காரன் மாரி வேஷம் போடுறான். எதை கண்டு நம்ம தொழில் பண்றது? தொழிலை மாத்திருவோமா?
ஏன் பாஸ் எதுவும் வேலைக்கு ஆகாத. ஆவரமே தெரியலையா? ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்திருக்கேன் பாஸ். குத்தி விட முடியாது. கஷ்டப்பட்டு 3ஆவது வீட்டு பிள்ளைய தூக்குறதா கஷ்டப்பட்டு. இவரே எதா இருந்தாலும் அப்புறம் யோசிப்போம். புள்ளைய கொண்டு விட்டுவா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நான் முன்னே சொன்னேன் பணக்கார வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு வருவோம்னு. பக்கத்துல இன்னைக்கு 3ஆவது பிள்ளைய நீங்க சேர்ந்து என்கிட்ட சொன்னீங்க, தூக்கிட்டோம். பாஸ் ரொம்ப கோபமா வர்றாரு. கோவம் போறாரா? உங்களை வச்சு ஒரு தொழிலும் பண்ண முடியாது. புரியுதா? கொண்டே விட்டுவாங்க, போங்க. சரிப்பா. அம்மாடி பாப்பா, நீங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா? தெரியல. நல்ல வேலைடா, நல்ல வேலை. நாம தப்பிச்சோம், விட்டு வந்துரும். நினைப்பதெல்லாம் நடந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏதுமில்லை.